அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதா. கடந்த காலங்களில் நவம்பர் மாதம் என்னட்ட 3ஆம் தவணை பரீட்சை வினாவிடை தொகுப்பு வாங்கினாக்கள் ஏஎன்எஃப்ட அவங்களுக்கான ஒரு கையடக்க தொலைபேசி ஒன்று மாணவர்களுக்கு தரதாக சொல்லியிருந்தேன். அதுவும் குழுக்கள் முறையில் தரதாக சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் தொடக்கம் வரையான 13 குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு குழுமத்திலும் 50க்கு மேற்பட்ட 51 வரைக்குமாக மட்டுப்படுத்தப்பட்ட இந்த மாணவர்களாக நாம் இப்போ குழுக்கள் முறையில் தெரிவு செய்வதற்காக ஜி குரூப்பை சேர்ந்த மாணவர்களை அவங்கள யார் அந்த ஜி குழுமத்தில் மாணவர் ஒருவரை தெரிவு செய்கிறதுக்காக யார் அந்த மாணவர்கள் இந்த வீலுக்கு நாம் கொண்டு போகிறோம். இந்த வீலுங்கிறது இந்த ஈஸ்பின் வீல். இதில் 1 தொடக்கம் 100 வரையான மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அந்த அடிப்படையில் நான் 51 வரைங்கிறபடியே அந்த 51 பேர் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த வீலில் பார்த்த விளங்கும் உங்களுக்கு இந்த வீலில் 51 மாணவர்களும் இப்போ நாம் என்ன செஞ்சிட்டோம், இன்க்ளூட் பண்ணிட்டோம். அந்த உங்களுக்கு நல்லா விளங்கம் பண்ணிக்கிறேன். சாரி ரைட் 51 மாணவர்கள் நாங்கள் இந்த வீலில் உள்ளடக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்கள யார் அந்த மாணவர்ங்கிறது நாம் இப்போ தெரிவு செய்ய நாம் இந்த ஸ்பீனை கொடுத்தோம்னா யார் அந்த மாணவர், யார் அந்த கோட் நம்பர்ங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். இந்த கோட் நம்பரை வச்சு தான் சகல டீட்டெயிலும் நாங்கள் வச்சுருக்கோம். I04 இதில் இங்கிலீஷ் எழுத்து 104 தெரிஞ்சதுக்கு இங்கிலீஷ் எழுத்து ஒன்று தான் முன்னுக்கு வரும். அந்த I04 அது யார், அந்த I04ங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். நாம் இந்த பார்க்குறதுக்காக நான் போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ பார்க்குற குரூப் வந்து ஜி குரூப். நம்ம இதில் I04 என்டர் பண்ணுவோம். என்டர் பண்ண உடனே அதை நான் ஹிடன் பண்ணி வச்சுருக்கேன். ரைட், இப்போ யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த I04ங்கிறது வந்து சஃப்ரான்னு சொல்லி பெட்டிகலோ காத்தாங்குடியை சேர்ந்தவங்க தான். இது காத்தாங்குடியை சேர்ந்தவங்க தான். இந்த I04 அவங்களுக்கு விழுந்திருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரைட், அவங்களோட பேரோட நாங்கள் பேச முடியும். கொஞ்சம் இதில் பேசலாம்.